இப்போது சேவிங்ஸ் பண்ணணும்னு நிறைய பேர் டிசைட் பண்ணியிருப்பீங்க. பட் அதில் இருக்கிற மேஜராக இருக்க குழப்பம், எஸ்ஐபி பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ எஸ்ஐபி நல்லதா? பட் எஸ்ஐபின்றது மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. அது சேஃப்டியா அப்படின்ற குழப்பம் இருக்குது. அது இல்லாமல் ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட், அது நமக்கு சேஃப்டியா? ஸோ எதில் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது, எதில் டிஸ்அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுல நிறைய பேர் குழப்பமாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேங்க. ஏன்னா இது ரெண்டுத்தையுமே நான் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக ரெண்டுத்துலேயுமே சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எதில் பெனிஃபிட் அதிகம், எதில் பெனிஃபிட் கம்மின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி எஸ்ஐபியில் கண்டிப்பாக பெனிஃபிட் அதிகம்தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே டைமில் அதில் ரிஸ்க்கும் அதிகம். என்ன ரிஸ்க்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு 1000 2000 மந்த்லி போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 இயர்க்குள்ளேயே இப்போ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் லாங் பீரியட் தான் அது நமக்கு பெனிஃபிட் தரும். நீங்கள் ஷார்ட் பீரியடில் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா போட்ட காசை விட கம்மியாக தான் நீங்கள் எடுப்பீங்க. நான் நிறைய தடவை இதை போட்டு கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு 1 இயர் பிரேக்கில் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருது, ஸோ அதை பிரேக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது ஒர்க்கிங் டேஸை அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு குறைஞ்சது 3 ஒர்க்கிங் டேஸ் எடுப்பாங்க. ஸோ அதுவும் சாட்டர்டே சண்டேயில் வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. ஸோ அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் நினச்ச உடனே வித்ட்ரா பண்ண முடியாது. குறைஞ்சது 3 ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ எஸ்ஐபியோட பெரிய ட்ராபேக் அது. இன்னொன்று, சில சார்ஜஸ் போட்டு எக்ஸில் லோடுன்னு போடுவாங்க. நீங்கள் போட்ட எஸ்ஐபி பொறுத்து நிறைய பேர் கமிஷன் அடிப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் போகாது. மற்றபடி நீங்கள் எஸ்ஐபியில் புரோக்கர் மூலமோ பேங்க் மூலமோ நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் கமிஷன் போயிடும். இது ஒரு ட்ராபேக். ஆர்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் போட்ட காசை 2 மாதம் கழித்து எடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு அந்த காசு கைக்கு வந்துடும். ஆனால் எஸ்ஐபியில் அந்த வர்ற காசு அதிகமாகவும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். அதாவது இயர்லி 12% ரிட்டர்ன் கொடுக்கலாம். இல்லையா டவுனில் போய் 8% 6% ரிட்டர்ன் கொடுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸில் போய் கம்மியாக போச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட காசை விட இப்போது 1000 ரூபான்னு சொல்லிட்டு 12 மாதம் போட்டிருக்கீங்க, 12,000 ரூபா வரும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 20,000 வரும் மைண்ட் செட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸில் போயிடுச்சுன்னா உங்கள் கைக்கு வர்றது 10,000 9,000 தான் வரும். அதே ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா 12,000 வரலாம், 15 வரலாம், 20 வரலாம். அது ஒன்று இருக்குது. ஆனால் அதே நீங்கள் எஸ்ஐபி லாங் பீரியடில் வச்சிங்கன்னா நல்ல லாபம் கண்டிப்பாக வருங்க, கொடுக்கும். பட் லாங் பீரியடுக்கு வரையும் வச்சு நீங்கள் எடுத்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கையை கடிக்கும், பார்த்துக்கோங்க. ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி போட்டு ஒரு 12 மாதம் 12,000 ரூபா சேர்த்துருக்கீங்கன்னா அந்த ஒரு 6%லேருந்து 7% வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 7% ரிட்டர்ன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஆர்டி க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேங்க்கில் அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். இது ஒரு ப்ளஸ்ஸு ஆர்டியில் இருக்குது. அது சண்டேவாக இருந்தாலும் சரி, எல்லா ஹாலிடேஸ்லேயுமே இது அப்ளிகபிள். நீங்கள் வித்ட்ரா பண்ணுற காசு உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். இது ஒரு பெனிஃபிட்டு ஆர்டியில் இருக்குது. அதே மாதிரி பட் ரிட்டர்ன்ஸு கொஞ்சம் கம்மி தாங்க கம்பேர்ட் டு எஸ்ஐபி. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, எஸ்ஐபியில் போடணுமா ஆர்டியில் போடணுமான்னு. ஓகே.